அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேச போகிறது விவசாய கடன் பற்றி தான். தாவேகா அரசு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு முழு பயிர்க்கடன் ரத்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஆட்சி அதிகாரம் கையில் கிடச்சதுக்கப்புறம் 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு 50,000 தான் ரத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 50,000 ரூபா அந்த விவசாயிகளுக்கு சுத்தமாக பத்தாது. நீங்கள் எந்த விவசாயிட்ட வேணால் போய் கேட்டு பாருங்கள். அந்த 50,000 ரூபா எங்களுக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு 2 ஏக்கர் வச்சுருக்க ஒரு விவசாயி எடுத்துப்போம். அவங்க வாழை நடவு பண்ணுறாங்கன்னு வைங்க. நடவு பண்ணுறதுக்கே அந்த 50,000 ரூபா பத்தாது. வாழை நடவு பண்ணுறதுக்கே மேலும் 2 லட்ச ரூபா கடன் வாங்கி தான் அதை பண்ணணும். அவங்க பண்ணி ஒரு 8-9 மாதம் அதுக்கு உரம் போடணும், அதை பராமரிக்கணும், களை எடுக்கணும், கூலி ஆளுக்கு கொடுக்கணும், இவ்வளோ செலவு இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஒரு 8-9 மாதம் ஆனதுக்கப்புறம் ஒரு காற்று காலம் வருதுன்னு வைங்க. இயற்கை சீற்றத்தினால அந்த வாழைக்கண்ணெலாம் உடஞ்சி விழுந்துடும். அப்போ அது உங்களுக்கு லாஸ் தான். அந்த 2 லட்ச ரூபா உங்களுக்கு லாஸ் தான். இப்போ அந்த 2 லட்ச ரூபா கடன் அவங்க கட்டணும்னா திருப்பி அவங்க விவசாயம் பண்ணணும், திருப்பி கடன் வாங்கணும் விவசாயம் பண்ண. இப்போ 4 லட்ச ரூபா ஆச்சு. 4 லட்ச ரூபாய்க்கு இப்போ கடன் இருக்குது. நீங்கள் வெறும் 50,000 ரூபா கொடுத்தா அது அவங்களுக்கு எதுக்கு பத்தும்? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி 5 ஏக்கருக்குள்ளே இருக்கவங்க முழு பயிர்க்கடன் ரத்து பண்ணுங்கள். எடப்பாடி ஆட்சியில் கூட ஒரு 3 வருஷம் கொரோனா காலத்தில் தான் ஆண்டார். ஆனாலுமே அந்த சிக்கலான சூழ்நிலையிலையும் விவசாயிகளுக்கு 11,000 கோடி ரத்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் கெரியரின் உச்சத்தெல்லாம் விட்டுட்டு வந்தேன், பல கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் 2,000 கோடி தான் பண்ணியிருக்கீங்க. என்னோடய கோரிக்கை உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ விவசாயிகள் விவசாயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கும், இப்போ உங்களுக்கு டிவிக்கே கோட்டு போட்டவங்களுக்கு மட்டும் சாப்பாடு இல்லாமல் இல்லை, என்டிகே கோட்டு போட்டேன்னா எங்களுக்கும் சாப்பாடு இல்லை. மொத்த தமிழ்நாடும் வறுமையில் தான் வாடும். விவசாயி இல்லைன்னா எதுவுமே இல்லை நம்ம நாட்டில். இதை நான் ஒரு விவசாயி மகளாக சொல்கிறேன். நன்றி.